Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். தேங்காய் பாலோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடல் சூட குறைச்சி நல்லா குளிர்ச்சி தரும். அது மட்டும் இல்லாம வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் குணமாகிறதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. நம்ம முடி வளர்ச்சிக்கு கூட அதிகமா இந்த தேங்காய் பால் உதவுது. இது கூடவே நம்ம ஜவ்வரிசி எடுத்துருக்கனால ஜவ்வரிசியும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி, அதனால நல்ல பெனிஃபிட் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க தாராளமா இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்க இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட குழந்தைங்க ஸ்கூல் போற முன்னாடி பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி உருண்டை பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் 1.5 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசி எடுக்க கிடையாது, அதுல பெர்ஃபெக்டா வராது. இந்த மாதிரி நல்ல மாவு ஜவ்வரிசியா எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். சரியா 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 6 உருண்டை கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறமா இதுல கொஞ்சமா உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இது டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய சூடான தண்ணி சரியா 1 கப் அளவு எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது ரெடி ஆகுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட கண்டிப்பா ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஜவ்வரிசி நல்லா தனித்தனி உருண்டையா இருக்கக்கூடியது நல்லா வெந்து நல்லா குழைவா வரணும். அப்பதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். அது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இருக்கலாம். இப்ப கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம். இப்ப முழுமையா இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே நம்ம சேர்த்துடலாம். 1 கப் அளவு தண்ணியும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்க தண்ணி கொதிக்க கொதிக்க சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்குது. இனிமே ஒரு முறை இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே ஈவனா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா கெட்டியா இருக்கும். பாருங்க எடுக்கிறதுக்கே எவ்வளவு கெட்டியா வருதுன்னு. இப்போ ஒரு முறை இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இனிமே நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமே இதுல தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம பிசையணும். இப்படி பிசையும் போதே நல்ல மாவெல்லாம் தனித்தனியா வார மாதிரி இருக்கும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்க அப்பதான் கரெக்டா வரும். இந்த உருண்டை பண்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க நான் கையில உருண்டை பிடிச்சு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்ப இதை தனியா மாத்திட்டு ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது உள்ள ஸ்டஃபிங் நம்ம வைக்கிறதுக்காக. இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கேரமல் சுகர் தான் சேர்த்திருக்கேன். இது வீட்லயே ரெடி பண்ணதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். நீங்க நார்மலான சுகர் சேர்த்துக்கலாம், இல்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், எது வேணா சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்து இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது நார்மலா நம்ம எல்லா பூரணம் பண்ணுவோம்ல அதே மாதிரி சிம்பிளா ரெடி பண்ணக்கூடியதுதான். இந்த டைம்ல நீங்க நட்ஸ், பீனட் எது வேணா வறுத்து அதையும் நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை மாத்தி வச்சிருங்க. மாத்தி வச்சுட்டு கையில தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில தண்ணி தொட்டு நீங்க பால்ஸ் பிடிச்சிங்க அப்படின்னா தான் கையில ஒட்டாம வரும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு ஜவ்வரிசி உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கையில நல்லா தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுங்க. அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஷேப் வரும். இந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஒரு 2-3 வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்க இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி எடுத்து விடணும். உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மூடிடுங்க. மூடிட்டு நல்லா கை வச்சு உருண்டையா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரா வந்துடும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வரக்கூடாது. அதை முக்கியமா பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே இப்ப பாருங்க இப்ப நல்லா உள்ளங்கையில நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சிட்டீங்கன்னா சூப்பரா வரும். இப்ப அவ்வளவுதான். பாருங்க நம்மளுக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிருச்சு. இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே பிடிச்சு எடுத்துடலாம்.
உங்களுக்கு பிடிக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டையை பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு மொத்தமாக 6 உருண்டைகள் கிட்ட கிடச்சிருக்கு. இனிமேல் இதை நம்ம ஆவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட உள்ள வச்ச பூரணம் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஓகே, இப்போ நான் இட்லி தட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் துணி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம உருண்டைகளை எடுத்து வச்சுட்டா போதும், ஈஸியாக இலகி வந்துடும். இப்போ இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு சரியா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வேக விட்டா போதும். இப்போ 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசி உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு சும்மா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக எடுங்க, சூப்பராக இலகி வந்துடும். எந்த பக்கமும் வெடிப்போ எதுவும் வராது. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமே தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது அரைமுறி தேங்காவை நல்லா துருவி அதை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரே ஒரு பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சேர்த்துட்டிங்கன்னா நல்லா தண்ணியாக போயிடும், அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே உருண்டைக்குள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா தேங்காய் பாலில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ சுகரோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மலாக தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்மளோட சுவையான ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த உருண்டையை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.